ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேர்வு எழுதக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு ஜெயம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஸோ நம்ம எதெல்லாம் எக்ஸாமுக்காக படித்தோமோ அந்த கொஸ்டின்ஸு நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எந்த பயமும் பதட்டமும் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியலனா யாராலையும் முடியாது. ஸோ நமக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தன்னம்பிக்கையோட எக்ஸாம் எழுத போங்க. பதட்டம் இல்லாமல் போங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே நீங்கள் 3 விஷயத்தை தவறாமல் செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, பிளாக் பால் பாயிண்ட் பென்னு 2, அடுத்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அடுத்து பாஸ்போர்ட். ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் 2 கூட எடுத்து வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. ஓகேங்களா? ஸோ பால் பாயிண்ட் பென் பிளாக் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதாவது என்னென்னா, நார்மல் பிளாக் பென்னாக கூட இருக்கலாம், அதனுடைய கலர் தெளிவாக பார்வைக்கு புலப்படணும். ஸோ அந்த மாதிரி தான் பேனா வாங்கணும். கடையில் சொல்லும் பொழுதே OMR சீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி பேனா கேளுங்க. டிரான்ஸ்பரண்ட் பென்னுன்னு சொன்னிங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது கிளம்புங்க தேர்வு மையத்துக்கு செல்லும் பொழுது ஒரே சென்டர் நேமில் 2-3 இன்ஸ்டியூட்டு இருக்கும். ஸோ அதனால் எந்த இன்ஸ்டியூட்டு அப்படின்றத விசாரிச்சுக்கோங்க. சப்போஸ் டவுட்டாக இருக்குன்னா நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கோ அங்கே கோஆர்டினேட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ 7 மணிக்கு பண்ணலாமா 6 மணிக்கு பண்ணலாமான்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். 8 மணிக்கெலாம் நீங்கள் எக்ஸாம் சென்டரு ரீச் ஆகிடணும். ஸோ இதுதான் எக்ஸாம் சென்டருன்றது போன உடனேயே தெளிவு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 8:30 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 8:30லேருந்து 9:30க்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நமக்கு 10 மணிக்கெலாம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் உங்களுக்கு தமிழ் நடக்கும். அதற்கு தனியாக OMR சீட் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தமிழை முடித்து OMR சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் பிக்கானது தனியாக கொடுக்குறாங்க. ஸோ பார்ட் பி தனியாக நடக்கும். அதற்கு தனியான OMR சீட்டு. ஸோ எப்போவுமே அவசரப்படக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் நான் OMR சீட்டு எனக்கு ஃபில் பண்ண தெரியும், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஹால் சூப்பர்வைசர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதை ஃபில் பண்ணுங்கள். பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதுதான் முக்கியம். இத்தனை நாள் உழைப்பும் அந்த OMR சீட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா 3 மணி நேரத்தை தனியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணி அதற்கான ஆன்சரை என்ன பண்ணணும், உடனுக்குடன் OMR சீட்டில் கரெக்டாக நம்பர் பார்த்து ஷேர் பண்ணணும். 1வது கொஸ்டினா ஆப்ஷன் சியை என்ன பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது பாதியாக பண்ணக்கூடாது. அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 2 3 அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது. போட்டித் தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு எவ்வளோ விலை உயர்ந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால் சாதாரணமாக வெளியே எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், நான் தப்பாக இது பண்ணிட்டேன் அப்படின்னு சாதாரணமாக சொன்னால் அதனுடைய வேல்யூ எக்ஸாம் ரிசல்ட் அன்றைக்கி தான் தெரியும். ஸோ அந்த ஒரு மதிப்பெண்ணில் நமக்கு எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றிடும். ஸோ அதனால் அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காதீங்க. கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள். தெளிவாக தெரியுதுன்னா வேகமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா எல்லாத்தையும் அட்டன் டைமில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசி டைமில் மாற்றி மாற்றி டைம் பத்தாமல் பண்ணிட்டா சிக்கலாயிடும். அதே மாதிரி 1, 2, 3, 4ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டே வருவோம். அடுத்தது 4 விட்டுட்டு 5வது கொஸ்டினில் 4வதுக்கான ஆப்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது 5, 6, 8ன்றது எல்லாம் வரிசையாக மாறி போயிடும். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினா நம்பர் பாருங்கள், ஒன்றும் அவசரமே கிடையாது. 1 ஆப்ஷன் சியா, 2 ஆப்ஷன் டியா. ஸோ இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம் ஹாலில் அடுத்தவங்கள பார்க்குறது, அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க, நமக்கு நேரமே பத்தாது. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய 3 மணி நேரத்தை தெளிவாக பயன்படுத்துங்க. ஸோ அதில் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், எதற்கும் இடம் கொடுக்க வேணாம். உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த தன்னம்பிக்கையோடு போராடுங்க, வெற்றி உறுதி. ஓகேங்களா? நம்முடைய அன்பு ஜெயம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.